சில பேருக்கு இருக்கும். இன்னைக்கு நம்ம சிறடிக்க ஆசையில நம்ம கிறிஷ் வரைஞ்ச அந்த ஃபோட்டோவ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பெருமையா பேசுறாங்க. ஆனா கடைசி இந்த விஜய் ஆண்டி மட்டும் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஃபோட்டோவா? இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கிறிஷ வந்து தலையில தூக்கி வச்சு ஆடுறத வந்து பிடிக்காம, அந்த ஃபோட்டோவ வந்து கிழிச்சுறாங்க. எல்லாருக்கும் வந்து ஒரு மாரி ஆயிப்போகுது. ஒரு சின்ன பையன் வரைஞ்சத வந்து இப்படி இவ்வளவு கீழ்த்தரமா நடக்குறியே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் திட்டுறாங்க வைக்கணும். உடனே வந்து விஜய் ஆண்டி வந்து சொல்றாங்க, அவங்க பாட்டி வந்து உங்களெல்லாம் ஏமாத்திட்டு இவங்கள விட்டுட்டு போயிருக்கா. நீங்க வந்து இன்னும் வந்து நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இன்ன வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல அப்படின்னு சொல்ல, உடனே ரோஹிணி வந்து ரூம்குள்ள போயிட்டு அவங்க பாட்டிக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, "நீ இப்பயே மீனாவுக்கு ஃபோன் பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் ஒரு மீனாவுக்கு ஃபோன் பண்ணா, "என்ன இங்க சிசிடிவி வச்சிருக்கா? இவ்வளோ சீக்கிரத்தில வந்து ஃபோன் பண்றா?" அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரின்ட்டு எல்லாம் பேசிட்டு, இந்த மாரி "இன்னும் பிரச்சனை முடியல. கூடிய சீக்கிரத்தில வர்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாப்புல. சரின்ட்டு எல்லாம் போயிடுறாங்க. விஜயாண்டி வந்து மனசுக்குள்ள வந்துட்டு, "இவள எப்படி தான் வீட்ட விட்டு அனுப்புறதுன்னு தெரியலையே" அப்படின்னு நெனச்சிருக்காங்க. முத்து வந்து நம்ம சீதாவ பார்க்க போறாங்க. அங்க போயிட்டு அவங்க சீதாட்ட சொல்றாப்புல, "உங்க அக்கா வந்து இந்த மாரி தத்தெடுக்கிற விஷயத்த அவங்க தான் ஓகே சொன்னா, இப்ப வந்து ஓகே சொல்ல மாட்டேங்கிறா. ஏன்னு தெரியல. காரணம் கேட்டா, நேரம் வரும்போது சொல்றேன். நீ கேட்டு சொல்லு அப்படிங்கிறாப்புல. சரி அப்படிங்கிறாப்புல. இங்கிட்டு ரோஹிணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வித்யா, அப்புறம் மகேஸ்வரி எல்லாம் பிளான் பண்றாங்க. நம்ம வித்யா வந்து மீனாவுக்கு சப்போர்ட்டாவே பேசுறாப்புல. ரோஹிணிக்கு என்ன பயம்னா, அதாவது முத்து வந்து எப்படியாவது விஷயம் தெரிஞ்சிருமோ, அதாவது விஷயம் வந்து தத்தெடுக்க முடியாத விஷயத்துல வந்து எப்படி தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாரி பேசுறாப்புல. இந்த பக்கம் மீனா வந்து அவங்க சீதா வந்து கூப்பிட்டதுனால வீட்டுக்கு வராங்க. என்ன ஏதுன்ட்டு விசாரிக்கிறாப்புல. "ஏன் தத்தெடுக்கல? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்க, "இல்ல அது சரிப்பட்டு வராது. அத்தை ஒத்துக்கிற மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாப்புல. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்ட்டு.